ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1137ஓட ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்துடலாம். எங்கடா நல்லா தானே வீடியோ போட்டுட்டு இருந்தான், திடீர்னு எங்கே போனான் அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டுது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸ்பாய்லர்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் எப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னு. பட் அப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்க மாட்டுது. ஆக்சுவலாக வீக்கெண்டில் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். பட் அந்த டைம் அப்லோட் பண்ணால் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் வந்து எடுத்து படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் டைமும் எனக்கு இல்லை. நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இனி போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இருக்கேன். ஸோ அதை விடுங்க, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து இந்த சாப்டரோட ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்ப்போம். இந்த சாப்டரில் வந்து தரமான ஒரு ரிவியல் வந்து இருக்குது. அண்ட் தலைவனோட லுக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபயராக இருக்குன்னே சொல்லணும். ஸோ நம்ம சாப்டரோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாம்ராக் ஷோ அப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஷாம்ராக்குங்கிற பேரை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து லூஃபியோட குரூப் வந்து ஒரு அபேண்டன்ட் கேஸ்டலுக்குள்ளே ரீச் ஆகுறாங்க. ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டல் ஃபுல்லாக ஜெயன்ஸோட ஸ்கெலிட்டனாக கிடக்கு. ஸோ அந்த ஸ்கெலிட்டன்லாம் யாரோடன்னு கேட்டிங்கன்னா லோக்கி வந்து கிங் ஹரால்டை வந்து கொல்லும்போது அந்த இடத்துல உள்ள அந்த ஜெயன்ஸோட ஸ்கெலிட்டன். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் தப்பிச்சிருப்பா அப்படி கேட்டிங்கன்னா ஜருல் அண்ட் லோக்கி, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஃபைட்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க. பாக்கி எல்லாருமே அங்கேயே காலி. ஸோ அவங்களோட ஸ்கெலிட்டன் தான் அது. அந்த ஸ்கெலிட்டனில் சில ஸ்கெலிட்டனுக்கு மட்டும் கொம்பு இருக்குது. ஸோ அதுக்கு ரோடு என்ன சொல்கிறான்னா அந்த கொம்புள்ள ஸ்கெலிட்டனுக்கு மட்டும் ஏன்ஷியன் ஜெயிண்டோட பிளட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ஸ்கெலிட்டனுக்கு மட்டும் கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிங் ஹரால்டுக்கும் வந்து கொம்பு இருந்துச்சு. ஆனால் ஹரால்டு வந்து அந்த கொம்பை உடச்சிக்கிட்டார். ஏன்னா ஹரால்டுக்கு வந்து வயலன்ஸ் பிடிக்காது. ஸோ அந்த காரணத்தால் ஹரால்டுக்கு இருந்த கொம்பை தானே உடச்சிக்கிறாரு. லோக்கியோட மதரை விட ஹஜ்ருடினோட மதர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களால எல்பஃபோட குயினாக ஆக முடியலை அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹஜ்ருடினும் ரோடும் சின்ன பிள்ளையாக இருந்த போது உள்ள ஃப்ளாஷ்பேக்கை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சைடு குங்கோ வந்து லோக்கியும் பீஸ்டையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன ஃப்ரூட்டை வச்சு அப்படின்னா ஆரோ அப்படிங்கிற டெவில் ஃப்ரூட் மூலமாக. ஸோ லோக்கி வந்து நான் காட் நைட்டாக மாற மாட்டேன், நான் வந்து செலஸ்டியல் ட்ராகனாக மாற மாட்டேன் அப்படின்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த ஷாங்ஸோட ட்வின், அதாவது மிஸ்ட்ரி மேனோட நெய்மை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவனோட நெய்ம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஃபிகர்லேண்ட் ஷாம்ராக். இவன் வந்து ஃபிகர்லேண்ட் கார்லிங்கோட சன் அண்ட் ஆல்சோ காட் நைட்டோட கரண்ட் லீடர். ஃபிகர்லேண்ட் ஷாம்ரோக்கை பார்த்தா வந்து ஷாங்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்கார் இல்லை. அதுவும் இல்லாமல் ஷாம்ரோக்கு வந்து லாங் ஹேர் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஷாம்ரோக்கும் குங்கோவும் எதுக்கு எல்பாஃபில் அரேவ் ஆகிருப்பாங்க அப்படின்னா எல்பாஃபை வந்து எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இவங்க அங்கே வந்திருப்பாங்க. ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்க்கு எல்பாஃபோட ஃபோர்ஸும் இருந்தால் அவங்க அல்டிமேட் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த காரணத்தால் எப்படியாச்சும் எல்பாஃபை வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஸோ அதோட இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து ஓவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மேனோட ஐடென்டிட்டி வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த சாப்டர் வந்து நல்லா இருக்க போகுது. அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன்னா என்னன்னு தெரில, ஆனால் ஸ்பாய்லர்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பிரேக் இல்லை. ஸோ அல்டிமேட்டான சாப்டர் நெக்ஸ்ட் வீக்கும் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.